அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தினுடைய 3வது மாதத்திலே கூட மாதந்தோறும் நடக்கும் 3வது சனிக்கிழமையில் நடத்தும் இந்த கிறிஸ்டி ஊழியத்தை கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற யாவரையும் கிறிஸ்டியின் ஊழியத்தின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட ஆரம்ப ஜெபமாக நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் வசந்த் அவர்கள் ஜெபித்து இந்த கூடுகையை ஆரம்பிப்பார். பிரைஸ் லார்ட். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளை கொடுத்திருக்கீங்க, இந்த நேரத்தை கொடுத்திருக்கீங்க, இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கீங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வேலூர் மாவட்டத்தில் ராஜா இந்த கிரைஸ்ட் டிவி தகப்பனை என் தேவன் தெரிந்து கொண்டிருக்கீங்க. அந்த குடும்பத்தை எங்களுக்கு வேலூருக்காக பிளெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. ஆம் ராஜா, இன்று நடக்க வேண்டிய ஆராதனைகள் அப்பா, வேத வார்த்தைகள், உம்மை துதித்து பாடுகிற ஆராதனை பாடல்கள், உம்முடைய வார்த்தை எல்லாவற்றையுமே என் தேவன் ஆசீர்வதித்து தகப்பனே, இந்த ஊழியத்தை, இன்று நடக்க போகிற ஊழியத்தை அநேக மக்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வார்த்தையின் பிரகாரமாய் தகப்பனே அநேக மக்கள்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தகப்பனே அப்பா, இந்த நாளை பயன்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையை கொடுங்க தகப்பனே அப்பா. செய்தி கொடுக்கிற தேவதாசர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், ஆராதனை செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தகப்பனே, பாடுகிற ஆம் ராஜா பாடும்பொழுது உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியா, உம்முடைய வல்லமை அக்கினி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கொடுத்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. துதிகன மகிமையாவும் என் மீட்பர் அருணாதர் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட நாம் சில பாடல்களை பாடி இந்த கூடுகையை நாம் துவங்கலாம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு ஆனால் எல்லாம் சோற்றம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோற்றம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோற்றம். கரத்தினால் தாங்கி நடத்துவார். கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிரே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிரே.
அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே
ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடே ஆராதிப்பேன், முழு பெலத்தோடே அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றியா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றியா, சுகம் தந்தீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சொத்தை கிருபையாக இருக்கிறது என்று. பாருங்க, அவருடைய அன்பு கிருபை, கிருபை என்பது கர்த்தருடைய அன்பாக இருக்கிறபடினால அவர் அன்பு இல்லாமல் நம்ம ஒருபோதும் இருக்க முடியாது, நம்ம ஒருபோதும் வாழ முடியாது. அதற்காக நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி ஏறெடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்தலாம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே.
சொந்தமாய் மாற்றிக்கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலித்தம் ஜனங்களில் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. ஜீவனாலித்தம் ஜனங்களில் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. இவ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கின்றதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கின்றதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கின்றாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகு திரும்பி சுவிசேஷத்தை உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகு திரும்பி சுவிசேஷத்தை உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ
சொற்களில் முறியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது, விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத அல்லேலூயா. இப்போது கூட நாம் ஜப குறிப்புகளாக கடந்து செல்வோம். நம் மத்தியில் இருக்கிற தவசலன் பிரதர் வந்து இந்த ஜப குறிப்புகளை ஏறெடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை பார்த்தா ஜெபம் பண்ணுற மாதிரி தெரியல. வெரி குட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே கர்த்தருடைய திருவுள சித்தத்தின்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து அவருடைய சமூகத்துக்குள்ளாய் அவரை ஆராதிக்கவும் அவருடைய சமூகத்துக்குள்ளாய் ஜெபிக்கவும் கர்த்தர் தம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை
நம் ஒவ்வொருவரோடு பேசி நம் ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு உயிர் மீட்சி அடைய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய் காத்திருக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, ஆராதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்குள்ளாய் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த விசுவாசம் பெருகணும். தேவனோடு சஞ்சரிக்கிற அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்கு நேராய் நாம் நடத்தப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போதும் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக இங்கே இருக்கிற எல்லாருமே தேவனுடைய சமூகத்துக்குள்ளா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் ஜெபத்தை கேளு ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. நீர் தான் சொன்னீர், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஏதோ கடமைக்காக ஜெபிக்க கூடாது. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று 100% நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மை நாமே திருப்திப்படுத்தி ஜெபித்தோம் என்று போகக்கூடாது. எல்லாருமே கேட்கலாமா? இயேசுவே, என்னை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, இயேசுவே, இயேசுவே தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற பண்ணுகிறவரே ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுக்கு இந்த வேளையிலே அப்படிப்பட்ட பாரத்தை தாராண்டவரே, ஜெப சிந்தையை தாராண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவரே, ஜெபிக்க கூடாதபடிக்கு என் சிந்தையையும் என் எண்ணத்தையும் அலைக்கழிக்கிற அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறணும்னு சொல்லி கேளுங்க. நான் மாறாத பட்சத்தில் தேசம் மாற்ற முடியாது. எனக்குள்ள மாற்றம் வராத பட்சத்தில் என் கிராமத்தில் மாற்றம் வராது, என் சபையில மாற்றம் வராது. கிறிஸ்துவை உடையவனாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாததுனால தான் இன்னைக்கு தேசத்தில் எழுப்புதல் இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்படலன்னு we are all blaming. எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, இயேசுவை நான் வெளிப்படுத்தணும். இயேசுவின் சுபாவம் எனக்குள்ளாய் வரணும். அப்படி என்றால் அவர் எப்படி ஜெபித்தாரு, மற்றவர்களுக்காக, தம்முடைய ஜனத்துக்காக எப்படி பாரப்பட்டாரோ அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் ஜெபத்தை நீர் கேட்டு அப்படியே பதில் தாருன்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த வேளையிலே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த கிரைஸ்ட் டிவி ஆஃபீஸில் எங்களை கொண்டு வந்திருப்பதற்கு முகாந்திரம் இல்லையோ ஆண்டவரே. தாவீது யுத்த களத்திற்கு வந்தது ஒரு முகாந்திரம் இருக்குமே, ஆனால் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது ஆண்டவரே. நீர் காரணம் இல்லாமல் அழைக்கவில்லை, நீ காரணம் இல்லாமல் எங்களை கொண்டு வரவில்லை ஆண்டவரே. ஓ, இந்த இடத்து தேவ மகிமையை நாங்கள் உணரட்டும். ஆவியானவருடைய தொடுதல் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, நாங்கள் கடமைக்கு வேணாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஜெபம் வேண்டாம், உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவை எங்கள் மீது கர்த்தர் பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. ஜெப சிந்தையை தாரும், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது எல்லாருமே அவங்களோட அந்த ஆவியோடு நம்ம இணைந்து ஜெபிக்கணும். அப்படி ஒருமனப்படும் போது தான் அங்கே என்ன தடை இருந்தாலும் கர்த்தர் அதை உடைத்து போடுவார். ஆமென். எதற்காக ஜெபிக்கிறோமோ அது 100% நடந்தது என்று விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது ஒரு 2 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 2னா சொல்கிறேன், அந்த 2 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். மோசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யா, பிரசங்கி ராஜ், இவங்க 2 பேருடைய நல்லா மைண்டில் வச்சுங்க. மோசஸ்,
வித்யா பிரசங்கிராஜ் இவங்களுடைய கடன் பிரச்சனை மாறணும். இன்றைக்கி நிறைய அந்த கடன் பிரச்சனை இருக்கிறதுனால வேறு எந்த விஷயத்திலும் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரிங்களா? கடவுளை தேடக்கூடாதபடிக்கு அது ஒரு தடையாக இருக்குது. அது ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. இது எல்லாமே பிசாசானவன் தந்திரமாக செய்யக்கூடிய கிரியைகள். ஒரு விதமான குடும்பத்திலே இப்படி ஏதாகிலும் ஒன்றை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்து விட்டு தேவனோடு ஐக்கியப்படக்கூடாதபடிக்கு குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சமாதானத்தை இழக்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசஸ் அண்டு வித்யா பிரசங்கிராஜ் இவங்க குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற வேணும், கடன் பிரச்சனை மாற்றி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பாரத்தோடு செபிக்கலாமா? தயவு செய்து கண்ணீரோடு கூட ஒரு பாரத்தோடு கூட செபிக்கலாம். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஜெப குறிப்பே ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் ராஜா ஞாபகப்படுத்தி எழுதி ராஜா இந்த நாளிலே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் முன்குறித்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அடிபட்ட நேரங்களில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த நேரத்தில் எங்களை பலப்படுத்துகிற தேவன் ராஜா நீர். ஆண்டவரே பலவீனமான நேரங்களிலும் உம்முடைய கிருபை ராஜா எங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறதே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மோசஸ் பிரதர் மோசஸ் சிஸ்டர் ஆண்டவரே வித்யா பிரசங்கிராஜ் அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் என்ன பாரத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அவர்கள் அழும்போது நீரும் கூட சேர்ந்து அழுதிருக்கிறீர் கர்த்தாவே. அவர்களுடைய பாரம் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே பிறருக்கு முன்பாக தலை குனிய கூடாது ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்திலே சாட்சியாய் நிறுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவனே கடன் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே கடன் கொடுத்திருக்கிற கை ராஜா பிறருக்கு கடன் வாங்கின கையை கடன் கொடுக்கிற கையாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏனென்றால் அவர்களுடைய தகப்பன் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். எங்களுடைய தேவன் எங்களுடைய பரமபிதா ஆண்டவரே நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எப்படி ஆண்டவரே கடனாளிகள் ஆக முடியும்? ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒரு போதும் தலை குனிய மாட்டார்கள். அவர்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கடன் கொடுத்தவர்கள் அவர்களை எப்படி எல்லாம் புண்படுத்தினார்களோ அவருடைய இருதயம் எப்படி காயப்பட்டது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன எண்ணம் வந்ததோ என் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அவர்கள் குடும்பங்கள் என்ன பாரப்பட்டதோ சரியாக சாப்பிட்டார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை, ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அந்த குடும்பத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. பிறருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் அவரோட கரம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவரோட கரங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய கூடாரங்களை ஆசீர்வதிங்க. மாவும் திராட்சரசமும் தண்ணீரும் எண்ணெயும் எதுவும் குறைபடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிற ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் ஆண்டவரே தலை குனிய கூடாது ராஜா. ஒரு காலமும் தலை குனிய கூடாது அப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே சொந்த தகப்பனே பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க இயேசுவின் நாமத்தினாலே. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பிறருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜா. அநேக ஊழியங்களை தாங்குகிற குடும்பமாக அந்த குடும்பம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. ஆண்டவரே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த நிலைமையை தலைகீழாக மாற்றுகிற தேவன் நீர் இன்று உயிரோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் மரித்து போகவில்லை ஆண்டவரே. நீர் இன்று உயிரோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம், எங்களோட நாமத்தினால அல்ல, பரம பிதாவின் நாமத்தினாலே கேட்கிறோம். விடுதலை செல்லுபடியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவருடைய கரங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இனி ஆசீர்வாதம் கொட்ட போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா கடன் பிரச்சனைகளையும் ஒழித்து விட்டு அவர்கள் சாட்சி சொல்கிறவர்களாய் மாற்றி தரும்படியா நீ ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்ற 100% விசுவாசத்தோடு கூட எல்லாருமே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அடுத்ததாக ஒரு 3 குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம். அவங்க என்ன விசுவாசத்தோடு ஜெபிக்க சொன்னார்கள் என்பது நமக்கு தெரியாது. அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், அந்த குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தருடைய பெயர் நம்முடைய காதுகளில் கேட்க பண்ணுகிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவன் என்றாலே யாரோ ஒருத்தர் கஷ்டப்படும் அதை நம்ம பார்க்குறோன்னா முடிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணணும், அப்படி இல்லைனா அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சம்டைம் நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ண முடியும், ஆனால் அதை செய்யணுன்ற அளவுக்கு நமக்கு திராணி இருக்கும். இருந்தோ என்ன பண்ண மாட்டோம், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிடுவோம், உதவி பண்ண மாட்டோம். ஜெபிக்கலாம், கடவுள் செய்வார். கடவுள் உன்னை செய்யறதுக்காக தான் உன்னை அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறாரு. உன்னால் முடியும், அவங்களுக்கு உதவி பண்ணுன்னு தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாரு. நமக்கு என்ன இல்லை, உதவி செய்ய மனம் இல்லை. அதுக்கு மாறா என்ன சொல்லிடுறோம், ஜெபிக்கிறோம். நோ, இப்போது நம்மால் செய்யக்கூடியது ஒன்று, அது என்னன்னா அந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு உதவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிக்கலாமா? அவங்க அந்த குடும்பத்தினுடைய 3 குடும்பத்தினுடைய பெயரை நான் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயேசுதாஸ் அந்த குடும்பத்திற்காகவும், வசந்தா அவர்களுடைய குடும்பத்திற்காகவும், யோகப்பிரியா. நல்லா கவனிங்க, இயேசுதாஸ், வசந்தா அண்ட் யோகப்பிரியா. இந்த 3 குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற பண்ணணும். அவங்களுக்குள்ளாய் கர்த்தரை அறிகிற அறிவிலும் பக்தி வைராக்கியத்திலும் அவர்கள் விருத்தி அடைவார்கள் என்றால் அந்த இருளானது விலகி கர்த்தர் குடும்பத்திலே வெளிச்சமாய் மாறுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 குடும்பத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, இந்த 3 குடும்பத்தை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எதற்காக ஜெபிக்க சொன்னார்கள் எங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்குமானால் கர்த்தர் இப்போது சுகப்படுத்துங்க. குடும்பத்தில் கஷ்டம் இருக்குமேனால் அதை மாற பண்ணுங்க. அந்த இடத்துல பிரிவினைகள் இருக்குமேனால் கர்த்தர் அதை ஒருமனதாய் மாற பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மள யாராவது ஒருத்தர் இல்லை ஜாய் சிஸ்டர் நமக்கு முன்னாடி ஜெபிப்பாங்க. அவங்களோட எல்லாரும் இணைந்து நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 குடும்பத்திற்காக இயேசுதாஸ், வசந்தா அண்ட் யோகப்பிரியா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, தோசாமி எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பாய்களும் அற்ப தூசிகளுமாய் கூட கர்த்தாவே, எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, தோசாமி கொடுத்திருக்கிற ஜெப குறிப்பை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தோசாமி மிஸ்டர் இயேசுதாஸுக்காகவும், வசந்தா அம்மாக்காகவும், யோகப்பிரியாக்காகவும் கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் எந்த நோக்கத்திற்காக சாமி ஜெபிக்க இந்த சாமி ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பை கொடுத்திருக்கார் என்று உமக்கு தெரியும் சாமி. ஆண்டவரே, நீர் அவர்களுடைய வாஞ்சையை நீர் நிறைவேற்றணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் அப்பா ஃபேமிலியில் சாமி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் கூட கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் ஜெபித்தாலும் கூட கர்த்தாவே அப்பா அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. ஆனாலும் சாமி இந்த கிரைஸ்டிவ் மூலமாக கூட ஆண்டவரே அவர்களுக்கு ஜெப தேவைகள் வேண்டும் என்று சாமி அவர்கள் விசேஷமாய் சாமி இந்த ஜெப குறிப்பை கொடுத்திருக்கிறார் கர்த்தாவே. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தார்கள் என்று நீர் அறிவீர் கர்த்தாவே. அப்பா, அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களுடைய ஒவ்வொரு அப்பா பண பிரச்சனைகளால் இருக்கலாம் சாமி, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் கூட கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் சாமி எத்தனையோ சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் கூட கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதிக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் சாமி இந்த கிரைஸ்டிவ் மூலமாய் சாமி அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் சாமி அவர்கள் அழும்போது கூட கர்த்தாவே அவர்களுடைய ஒவ்வொரு குறைகளையும் சாமி அவர்கள் ஒவ்வொரு நிறைவான அப்பா அவர்கள் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுத்தர வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பெற்றுக்கொள்ள வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் என்ன நோக்கத்திற்காக சாமி ஆண்டவரே
இந்த ஜெப குறிப்பை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, வாஞ்சைகளை நிறைவேற்றமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் சாமி செய்த ஒவ்வொரு குறைகள் கட்டணங்கள் ஏதாவது இருந்தால் கூட கர்த்தாவே, தயவாக அப்பா அவர்களை மன்னித்து சாமி, அவர்களுக்கு சாமி தேவையான எல்லாவற்றையும் நீர் தருவேன்மா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் சாமி குடும்பத்தில் சாமி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சாமி, அப்பா அவர்களை சாமி அப்பா அவர்களை மன்னித்து சாமி, அந்த குறைகள் எல்லாவற்றையும் நீர் அப்பா நிறைவேற்றுவேன்மா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் சாமி அவர்களுக்கு உடல் ரீதியாக கூட கர்த்தாவே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் கூட கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த எல்லா குற்றங்களையும் சாமி, எல்லா வியாதிகளும் சாமி மாற்றி சாமி அவருக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்து சாமி, அப்பா இந்த வியாதியிலிருந்து சாமி அவர்களுக்கு குணமாக வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா மாத்திரை சாப்பிடுறது கூட கர்த்தாவே அவர்களுக்கு அப்பா ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம் கூட கர்த்தாவே, எல்லாவற்றையும் நிறைவேற்றி அப்பா மாற்றி தருவேன்மா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் சாமி அநேக உழைத்தை அவர்களுக்கு தாங்கிக் கொள்ளவேன்மா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏற்ற நேரத்தில் சாமி ஏற்ற பலன்களை நீ தருவேன்மா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவர் ஏதோ சாமி இந்த நாளை முழுவதும் கருத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சமாதானத்தை நீர் கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் சாமி நீர் கொடுக்குற சமாதானத்தின் மூலம் சாமி ஒவ்வொருத்தரும் சாமி உம்முடைய அன்பை சாமி அவர்கள் ருசித்து கொண்டு சாமி அப்பா உம்முடைய அன்பை அப்பா உமக்காக அவர்கள் ஒவ்வொருத்தரும் வாழ வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். பிரேஸ் கிறிஸ்துமஸ் ஜெபக்கேலும் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிக்கலாம். அதற்கு அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய மருமகளுக்காக நம்ம செபிக்க போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையே இப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம் இல்லை, அது குறித்து ரொம்ப அழ வருது இல்லை, கவலைப்படுறோம், வேதனைப்படுறோம் இல்லை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு சொன்னார். இப்போ இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனதை கர்த்தர் கொடுக்கணும். பிரிவினைகளை கொண்டு வருகிறவன் யாரு? பிசாசு. அவனை கட்டி நம்ம செபிக்க போகிறோம். அது என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை கர்த்தர் மாற பண்ண வேணும். இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், ஆதாமுடைய காலத்திலே கடவுளுக்கும் மனுஷனுக்கு இருந்த உறவிலே ஒரு பிரிவினை உண்டாக்கினவன் தான் யாரு? பிசாசு. நாட் ஒன்லி அங்கே மட்டும் இல்லை, இன்னைக்கு குடும்பங்களிலும் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட அவங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் கடவுளுக்கும் என்ன இல்லை, ஒரு உறவு இல்லாதபடிக்கு பிரிவினையை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி நிறைய குடும்பங்களிலே இளம் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய இன்றைக்கி நாட் ஓன்லி அந்த யங்கு கப்பிள்ஸ் மட்டும் இல்லை, வயதான அப்படிப்பட்ட காலத்தில் கூட ஏதோ ஒரு காரணமில்லாத சூழ்நிலையை உருவாக்கி பிரிவினையை கொண்டு வந்துட்டுருக்கான். இந்த சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய மருமகளுக்குள்ள ஒரு மனதை தரணும், அவங்க குடும்பமாய் சந்தோஷமாய் வாழணும்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் செபிக்கலாம். கருத்தாய் பாரத்தோடு சுருக்கமாய் செபிக்கலாம். சாமுண்டீஸ்வருடைய மகன் மருமகள் அவளுக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவளுடைய கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்வது அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் உற்சாகத்தோடு உள்ளத்த ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டே இந்த சரீரம் ஒன்றுபட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். ஏனென்றால் இருவரும் ஒரே சரீரமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லோரும் தயவுசெய்து தன் இருதயத்தின் உருக்கத்தோடு மன உருக்கத்தோடு தயவுசெய்து ஜெபிக்கணும். நாம் கண்காலை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ரபாக்கா பாபா ரீபா லாபா ராபா சந்த ரபா ரிபிகா பாபா ரோ ஷதலாதார் அது ரிபிகா பாபா கமாமா. ஆண்டவரே, நீர் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதனை மகிமைக்கென்றே நீர் படைத்திருக்கிறீர் அல்லவா அப்பா. படைத்த பொழுதே ஆணும் பெண்ணுமாக நான் படைத்தேன் என்று அதே அமத்தை சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நியமிக்கப்பட்ட அந்த நியமனத்தின்படி ஓ பாபா பாபாக்கா பாபா ரீபா லாபா ஷபரபா நீர் மண்ணில் எடுத்த பொழுதே, ஆதாமை உருவாக்கின பொழுதே ஏவாள் உள்ளத்தில் இருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து அவன் விழாவிலிருந்து எடுத்தபடியினால் ஆண்டவரே ஒரு மனுஷியை உண்டாக்கி ஆண்டவரே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லென்று அறிந்து அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுத்தீர் அல்லவா அப்பா. மனிதனை இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்ட வேத வசனம் ஆண்டவரே, நீர் இணைத்த அந்த மகனையும் மகளையும்
ஓபா காபா மனிபா ராபா ராபா ஷபா ராபா காபாபா. இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் அவரை அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரிவினை உண்டாக்குகின்ற எதிரியை சாத்தானை முறியடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அபாக்கா மாக்கா பா தீபா பாபா. இப்பொழுதே ஆண்டவரே, இந்த நொடி பொழுதிலே ஆண்டவரே, நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இப்பொழுது இதே நிமிஷத்திலே வேலைக்காரன் காட்டப்படுது, அதிகாரி காட்டப்படுது, நூற்றுக்கு அதிபதி பேசுகிறபோது அதே நாழிகையிலே அவன் சுகம் பெற்றான் ஆண்டவரே. இப்பொழுது இதே நாழிகையிலே இப்பொழுது அந்த இரு மனமும் ஒரு மனமாய் மாறி திருமணம் என்கிற வாழ்க்கையிலே இணைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை மெய் விவாகம் என்று சொல்லி, மெய் விவாகம் என்று சொல்லப்பட்டதே அப்பா. அந்த ஏழை எளிய மக்களை, அந்த இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எந்த காரணத்தால் இணைக்கப்பட்டார்களோ அந்த இணைப்பை நீ சேர்த்து வைக்க முடியாது செபிக்கிறேன். இதோ தீர்க்கதரிசிக்கு சொன்னீரே, போய் பார், கொயன் வீட்டை போய் பார், கவனி என்று. அவன் புதிய பாத்திரத்தை வடித்தான் ஆண்டவரே. அப்படி அந்த இருதயங்களை புதுமையாய் புதுப்பிக்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கிறிஸ்து டிவி ஒன்று சேர்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எல்லா தடைகளை உடைப்பீராக. விரோதம் எழும்புகிறார்கள் வாய்க்காமலே போகட்டும், அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனை வானத்தின் ஆசிரத்தை இறக்குவீராக. பூமியின் ஆசிரத்தை பெற்றுக்கொள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குக்கு உண்டு பண்ணின ஆசீர்வாதத்தை பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரிக்கிறது எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்று சேர்ப்பதே, ஐக்கியம் கொள்ளுவதே, குடும்பங்கள் ஒருமித்து வாசம் செய்வதே எவ்வளவு மேன்மை, கிருபை, இன்பமாக இருக்கிறது ஐயா. நாங்கள் சகோதரர்கள் ஒன்று கூடி கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான்னு சொல்வது போல என் அன்பு பிள்ளைகள் இந்த கிறிஸ்து டிவி மூலமா நாங்கள் கண்ணீரோடு அந்த ஜப விண்ணப்பதையுமே கரத்தில் வைக்கிறோம் ஐயா. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற வேண்டுதல் விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று சொன்னீரேன். அந்த அற்புதத்தை, அடையாளத்தை அடுத்த மதத்து சாட்சி சொல்ல கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமேன், அமேன், அமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். சோத்ராம் சோத்ராம். அதற்கு அடுத்ததாக ஸ்வேதா அவங்களுடைய திருமணத்திற்காக கர்த்தர் ஒரு நல்ல மனப்பிள்ளையை கொடுக்கணும். அந்த மகளை புரிந்து கொண்டு அந்த திருமணத்திற்கு பின்புதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஸ்வேதா மகளுக்காக அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும் திருமண காரியத்தில். அதற்கடுத்து சகோதரர் ஜான் அவருடைய திருமணத்திற்காக ஸ்வேதா, அதுக்கப்புறம் ஜான், இவங்களுடைய இருவருடைய திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். சும்மா ஏதோ கடமைக்காக செபிக்கிறோம் அப்படின்னு இல்லை, நம்ம ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஏற்ற விழா எலும்பை கர்த்தர் கொடுக்கணும். ஏதோ ஒரு திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஏதோ யாரோ பார்த்தேன் மனுஷகிரி இதில் முடிவு எடுத்துடக்கூடாது. அதில் ஆவியானவருடைய ஆளுகை இருக்கணும். கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அவர்கள் திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இல்லை யாராவது ஒருத்தர் இந்த 2 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக செபிக்கலாம், சுருக்கமாய் செபிக்கலாம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆம் ராஜா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நன்றி ராஜா. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கிறது தகப்பனே. அப்படியாய் தகப்பனே அப்பா, இந்த ஸ்வேதா திருமணத்துக்காக, ஆம் ராஜா, இந்த இருவரின் திருமணத்திற்காக நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆம் ராஜா, அவர்கள் திருமண காரியம் தகப்பனே, ஆம் ராஜா, கைகூடி இருக்கிறது. என் தேவன் தகப்பனே அதை நிறைவாய் நடத்தி காட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆம் ராஜா, எல்லா பொருளாதார தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாய், எல்லா பண தேவைகளையும், எல்லா உடல் உழைப்பு தேவைகளையும், ஆம் ராஜா, நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி, நன்றி ராஜா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொன்ன தேவன்.
ஆம் ராஜா, சோத்திரமாப்பா. தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி ஒரு குடும்பமாய் அழகு பார்க்கிற தெய்வம் எங்கள் தெய்வமாக இருக்கிறீங்க. அதுபோல தகப்பனே அந்த மகளுக்கு ஏற்ற வரனை, அந்த மகனுக்கு ஏற்ற துணைவியை நீ தகப்பனே ஆயத்தப்படுத்தி தகப்பனே அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆம் ராஜா, நீ செய்த முதல் அற்புதம் காணா ஒரு கல்யாணத்திலே, ஒரு திருமண வீட்டில் உம்முடைய முதல் அற்புதமாய் இருந்தது. அதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இரண்டாம் உலகத்தை கூட தகப்பனே, ஆம் ராஜா, நீ ஆரம்பிக்கும் போது அந்த பேழையில் இருந்த குடும்பத்தை வைத்து தான் தகப்பனே நீர் அந்த குடும்பத்தை ஆரம்பித்தீர். அதற்காக நன்றி தகப்பனே. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீங்க தான் தகப்பனே. சோத்திரமாப்பா, நன்றி 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 ராஜா. இதுவரை வழி நடத்தின தேவன் அவர் வாழ்க்கையில் தகப்பனே, ஆம் ராஜா, இனி கண்ட எகிப்தினை காணாதபடி தகப்பனே, ஆம் ராஜா, இனி வரும் நாட்களில் தகப்பனே நன்மையான காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் வாழ்க்கையிலே காணும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்ததாக டேனியல் ராஜ் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிவார். அதற்கடுத்து டேவிட் ராஜன் அவருக்காக அவருக்கு கொஞ்சம் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இது எல்லாம் நம்ம ஏதோ ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்கிறோன்னா அதை பாரத்தோடு நம்ம செபிக்கணும். டேவிட் ராஜனுக்காகவும் அதுக்கு அடுத்ததாக விஜய் பிரதருக்காக நம்ம செபிக்க போகிறோம். அதுக்கடுத்து சகோதரர் செல்வின் அவர்களுடைய மனைவிக்கு இருக்கிற பலவீனத்திலே கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டளையிடணும். இந்த ரெண்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காகவும் அதுக்கடுத்து சகோதரர் பிரபுதாஸ் அவர்களுடைய ஊழியத்திற்காக டேவிட் ராஜன் விஜய் பிரதருக்காக அவங்க ஒரு சமாதானம் அடையவும், அதற்கு அடுத்ததாக செல்வின் ராஜ் அவங்களுடைய மனைவி சுகம் பெறவும், அதுக்கடுத்து சகோதரர் பிரபுதாஸ் அவருடைய ஊழியத்திற்காக யாராவது ஒருத்தர் சுருக்கமாய் செபிக்கலாம். இந்த 3 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக யாராவது ஒருத்தர் செபிக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த இடத்தை நீர் ஜெபிக்கிறதுக்காக ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசுவே, ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தை நீர் கேட்டு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே, சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் வருகிற ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய சமாதானத்தையே கொடுத்த தேவன் ஆண்டவரே. இயேசுவே, சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடு ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற ஆண்டவரே மன வருத்தங்கள் வேதனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே இயேசுவே நீர் சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் ஆண்டவரே உங்களுடைய பிதாவின் இடத்தில் நீர் ஜெபித்த அந்த ஜெபம் இப்பொழுது நிறைவேறட்ட ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவரே எல்லா மன வேதனைகள் பாரங்கள் ஆண்டவரே எல்லாம் நீங்கி ஆண்டவரே இயேசுவே நீர் கொடுக்கிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இன்றையிலிருந்து காண ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே, இந்த சிறிய ஜெபத்தை நீர் கேட்டு ஆண்டவரே நீர் பெரிய காரியத்தை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அதற்கு அடுத்ததாக லக்ஷ்மி அவங்களுடைய தனலக்ஷ்மி அவங்களுடைய செய்கிற தொழிலிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் உண்டு பண்ண வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இங்கே வருகிற ப்ரேயர் மெசேஜ் கொடுத்துருக்காரு வந்திருக்காரு பிரதர் டைட்டஸ் அவங்களுடைய பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம யாராவது ஒருத்தர் சுருக்கமாய் செபிக்கலாம். சகோதரி தனலக்ஷ்மியினுடைய தொழிலுக்காகவும் சகோதரர் டைட்டஸ் அவருடைய 2 பிள்ளைகளுக்காகவும் செபிக்கலாம். பிரைஸ் எல்லாம் நன்றி உள்ள இதயத்தோடு கூட எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாய் சொல்லப்பட்ட அருமையான குறிப்புகளுக்காக தனலட்சுமி என்ற சகோதரிக்காய் அவருடைய தொழில் காரியங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய பார தாகங்கள் எல்லாம்
இயேசு ராஜாவின் பாதத்தில் வைத்த இந்த நேரத்தில் ஆண்டவரே அவர்கள் என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரே என்ன பாரத்தோடு கூட இந்த நேரத்தில் சூழ்நிலையில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, என்ன நஷ்டங்களோடு கூட என்ன விதமான தோல்வியோடு கூட ஆண்டவரே அவருடைய பாதைகளில் கடந்து போகிறார்களோ, கர்த்தர் அதை அறிவீர். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டவர்களா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டு அருமையான அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினுடைய தொழில் காரியங்களிலே ஒரு விருத்தியை ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை நீர் கட்டளையிடும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக கரம் இப்பொழுது தொடுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு விடுதலையின் வல்லமை கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதத்தின் வல்லமை கடந்து போகட்டும். தடைகளை உடைங்க, கட்டுகளை அருங்க, சிறையிருப்புகளை மாற்றுங்க, எதிர்ப்புகளை முறியடிங்க இயேசுவின் நாமத்தில். அப்படி ஆசீர்வாதமாய் உண்டாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படிக்கா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அருமையான அந்த சகோதரியுடைய தொழில் காரியங்கள் அப்படி எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தினாலே டைட்டஸ் என்ற அருமையான ஆண்டவரே சோதரிக்கிறோம். சொல்லப்பட்ட குறிப்புகளுக்கு ஐயாவுக்கு அவருடைய 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்ன குறிப்பு அவருடைய பிள்ளைகளுக்கு? வேலைக்காக சோதரம் ஆண்டவரே சோதரிக்கிறோம். டைட்டஸ் ஐயாவுடைய பிள்ளைகளுடைய வேலை காரியங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி எதிர்கால சூழ்நிலைகள், அப்படி ஆண்டவரே தரிசன சூழ்நிலைகள், அப்படி ஆசீர்வாதத்தின் சூழ்நிலைகளுக்காக வாசல்களை திறப்பீராக, வாய்ப்புகளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் விடுவித்து அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் வேத வசனங்களை நாங்கள் தியானித்து நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. யாபேசை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் தீங்கு அணுகாதபடி, எல்லை பெருகும்படி, நன்மை உண்டாகும்படி கர்த்தராகிய தேவன் செய்த கிருபைகளுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படியாய் கூட இந்த நேரத்தில் அருமையான டைட்டஸ் ஐயாவுடைய பிள்ளைகளுக்காக, அப்படியே தொழில் காரியங்களுக்காக, வேலை காரியங்களுக்காக, எதிர்கால சூழ்நிலைகளுக்காக அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், சகாயம் பண்ணும், கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருமே கண்களை மூடி ஒரு மனதாய் கூட எல்லாருமே யார் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம அமர்ந்து இருக்கிறோம்ல, இந்த சேனலை உருவாக்கினவர் கர்த்தர், இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்தவர் கர்த்தர். கடந்து வந்த பாதைகளை கர்த்தர் அறிவார். அருமையான சகோதரர் கேப்ரியல் பிரதருக்காகவும், சிஸ்டருக்காகவும், அவருடைய மகளுக்காகவும், தாயாருக்காகவும் எல்லாருமே கண்களை மூடி, இயேசுவே எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உங்கள் கிருபை தான் அந்த குடும்பத்தை நடத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? பிள்ளைகள் எல்லாரும் இந்த 3 பேரையும் 4 பேரையும் பிரதரையும் அவங்க பிள்ளை மகளுக்காகவும் சிஸ்டருக்காகவும் அவங்களுடைய அம்மாவையும் கண் முன்னாடி கொண்டு வந்து ஆவியானவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாருமே மௌனமாக இருக்க வேணாம். இன்னைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இன்னும் அடுத்த மாதத்திலே கர்த்தர் இந்த இடத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுவார். என் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. இயேசு இந்த நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனதா அந்த குடும்பத்தை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தடைகள் விலகட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். குடும்பத்துக்கு விரோதமா போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போங்க. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி பேசுகிற நாவுகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஆவியானவரே, குடும்பத்திலே சமாதானத்தை தாரும், ஒரு மனதை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்நிய வல்லமைகள், எல்லா மனுஷிக ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். அந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய வல்லமை பிள்ளைகள் மீது ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தாவீது வர வர விருத்தி அடைந்தான் ஆண்டவரே. அப்படியாக இந்த சேனல், இந்த குடும்பம் வர வர விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தடைகளை மாற பண்ணுங்க. இந்த கிரைஸ்ட் டிவி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுங்க. இந்த சேனல் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்போ இது கூட நம்ம மத்தியில் ஜோஷுவா டேவிட் அண்ணனுடைய மகன், அண்ணனுக்கு தெரியும். கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பாக சகோதரருக்காக நம்ம இந்த கிரைஸ்ட் ஊழியத்தில் ஜெபித்தோம். மறுபடியும் அவர் கல்வி பயணத்தை தொடர பெங்களூர் மருத்துவ கல்லூரியில் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். இங்கே அதிகமாய் ஏறெடுப்பது வந்து ஜெப குறிப்புகளை தான் இந்த கிரைஸ்ட் ஊழியத்தில் அதிகமாக ஏறெடுக்கிறோம். ஏன்னா மெசேஜ், துதி ஆராதனை இதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி தான். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜெப குறிப்பு இன்னும் நிறைய இருக்குது. சரி, இருந்தாலும் அதெல்லாம் இருந்தாலும் சரி, சில வார்த்தைகளையும் ஒருத்தர் மூலிமா ஒரு வார்த்தைக்கும் நம்மளுக்கு பயனாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுவும் நம்ம கேட்குறோம். அதேமாரி தான் அண்ணனை கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த கிரைஸ்ட் ஊழியத்துக்காக அழைத்தேன். ஆனால் கர்த்தர் அவரோட பேசி ஒரு நாள் போன கடந்த வருஷத்தில் ஒரு நாள் இங்கே கூட்டின்னு வந்தேன். கிட்டத்தட்ட எவ்வளோ வேலைக்கு இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1.5 மணி நேரம் உக்காந்தாரு. நிறைய விஷயங்களை பேசினார். அவருக்கும் இது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. எங்கள் அப்பா வந்து ஒரு பல வருஷமாக அறிந்திருக்கிறார். அவரும் சரி, அவங்க குடும்பமும் சரி அறிந்திருக்கிறாங்க. அதை காட்டிலும் இன்றைக்கி என்னை அறிந்திருக்கிறார் அண்ணன். எங்கள் தெரு பகுதி இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதமாக இருக்குதுன்றது காரணமே வந்து அண்ணன் தான். அதேமாரி அவரது ஒரு 2-3 சாட்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது குறிப்பாக என்னன்னா, அது எப்பேற்பட்ட ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அவர் ஜெபம் பண்ணாமல் வெளியே போகவே மாட்டார். எவ்வளோ ஐயருங்க சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் நிறைய யோசனை பண்ணி பார்ப்பேன். அது எப்படி நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இதுனா கூட நம்ம போயிட்டு வந்து ஜெபம் பண்ணலாம், இல்லைனா கூட சாயந்தரம் பண்ணிக்கலாம் அப்படின்னுவோம். ஆனால் அவர் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் விட்டே கொடுக்க மாட்டாருன்னு நிறைய சாட்சிங்க சொல்கிறவங்க எல்லாமே அவர் குறித்து எந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்களோ இல்லையோ இது தான் சொல்லுவாங்க, அவர் ஜெபம் பண்ணாமல் வெளியே வர மாட்டாருன்னு. அதேமாரி தான் நாங்கள் குழந்தைய எங்களுக்கு கொடுத்தப்போ அவர் எங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தாரு. ஆலோசனை கொடுத்து அதுலேயும் சொன்னார், நீ எதுவுமே பண்ணாத, இப்போத்துலேருந்தே நீ முழங்கால் படிக்கிட்டு நீயும் மனைவியும் அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேறு எதுவுமே செய்யாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன தேவை, என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்வாருன்னு. பார்க்குறப்பெல்லாம் அவர் அந்த ஒரு விசுவாசத்தோடு தான் இருப்பார். மற்றபடி ஒரு இன்றைக்கி அவர் இருக்கணும்னா அவர் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், ஆனால் அதுமாரி இருக்க மாட்டார். அந்த காரில் போகிறதோ இல்லை மற்றவங்கள மாரி இருக்கிறதோ அதுமாரி இருக்க மாட்டார். எப்பவுமே அந்த ஒரு எளிமையிலேயே தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது. அதே நேரத்தில் அவரும் இன்றைக்கி எத்தனையோ பேரை படிக்க வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி அதை இதுவரைலாம் அவர் வெளியில் சொன்னதே கிடையாது. அவருடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், ஆனால் அவரை போய் தேடி போய் நின்னால் அவர் இதுவரைலாம் யாரையும் நாளைக்கு வாங்கன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோசிப்பார். நம்ம எது பேசுகிறோமோ அதெல்லாம் கவனிச்சுன்னே இருப்பார். ஆனால் வெறுமையாக மட்டும் அனுப்பாமல் அன்றைக்கே அதை அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணுவார். எனக்கு அதிகமாக வந்து ஜான் பஸ்கர் ஐயர், சுரேஷ் ஐயர், நான் கேள்விப்பட்டதில் ராஜவேல் பிஷப் கூட ஒரு 2-3 டைம் ஒரு சில இடத்துல சொல்லிக்கிறாரு. வில்லியம் பிஷப் நிறைய சொல்லிக்கிறாரு. எளிமையான சாதாரணமாகவே சொல்லுவார். அவர் எளிமையான மனுஷன். அந்த மனுஷங்கிட்ட எது இது பண்ணுமே நம்ம போய் பண்ணவே தேவையில்ல, போய் நின்னால் போதும், அடுத்த செகண்டே சரி நான் போங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவாரா கண்டி. நான் யோசிக்கிறேன்னா பண்ணுறேன்னான்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அவருடைய அந்த கம்பெனியை இன்னும் பல ஆண்டுகள் அது தொடர்ந்து அவர் செய்யணும். இதே போல் அந்த உதவிகளையும் அவர் இன்னும் அநேகருக்கு அதை செய்யணும். அண்ணனுக்கும் சரி, அவருடைய மனைவி, பிள்ளைகள், இப்போ வந்திருக்கிற பேர பிள்ளைகளும் அவர் அந்த ஊழியத்தையும் அந்த நிறுவனத்தையும் தொடர்ந்து அவங்க செய்யணும்னு சொல்லி நாங்கள் இந்த கிரைஸ்ட் டிவியில் அவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஜோஷுவாவினுடைய ஒரு சாட்சியை கேட்டு அதன் பிரபாக அண்ணனிடத்தில் இந்த ஜப வேலையை செய்தி வேலையை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியாக எனக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். நான் பெங்களூரில் பேப்டிஸ்ட் காலேஜில் நான் வந்து பிஎஸ்சி அனுஷ்யா கோர்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது முடித்து நான் நேற்றுக்கு நான் ஜாபுக்கு போயிருக்க வேண்டியது. ஆனால் வந்து நான் கடைசியாக எழுதின எக்ஸாம் வந்து அது வந்து நான் ரொம்ப நாளாகவே வந்து ஒரு தடையாகவே இருந்துச்சு. அது என்னென்னா சொல்லிட்டு ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் நான் ஃபெயில் ஆகிடுவேன். பெங்களூரில் வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் யூனிவர்சிட்டி, ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி. அது ஒரு மார்க் கூட போட மாட்டாங்க. ஏன்னா வந்து 2-3 தடவை நான் தொடர்ந்து அந்த ஃபெயிலாக இருக்கும்போது நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு நான் டேடி கிட்ட சொன்னேன், டேடி அந்த பெங்களூரே வேணாம் எனக்கு,
அந்த இடத்துல நான் இங்கே வந்துடுறேன் சொல்லிட்டு நான் டேடியை போய் கூட்டிகிட்டு அங்கே தான் நான் பேசிட்டு நான் வந்துட்டு அப்புறம் நான் இங்கே ராணிப்பட்டியில் சிஎம்சியில் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். நானும் டேடியும் போயிட்டு அங்கே போகும்போது தான் அதேமாதிரி இங்கே சந்திரசேகர் அங்கிள்கிட்ட போனோம். நானும் டேடியும் போயிட்டு அங்கிள் இது மாதிரி அவங்களோட நேரத்தை ஒதுக்கிட்டு அங்கிள் என்கிட்ட அவ்வளோ அட்வைஸ் ரொம்ப நேரமாக பேசினாங்க. எவ்வளோ வேலை இருக்குது அங்கிளுக்கு அந்த சமயத்துலேயும் நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அவ்வளோ பேசினாங்க அங்கிள் என்கிட்ட. அவ்வளோ பேசிச்சு முடிச்சுட்டு நீ போய் நான் ஜாம் பண்ணு, ஆண்டவர் உன்னை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்காரு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அதே பேர் அக்காவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நம்பர் கொடுத்தாங்க, எனக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. சரி நான் கடைசியாக அந்த ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கேபிள் நான் கூட சொன்னார், நீ தைரியமாக போ, கர்த்தர் உன்னை குறித்து கண்டிப்பாக இந்த கடைசி எக்ஸாம் நீ எழுது, கர்த்தரை நம்பி நீ எழுது, கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். இங்கே அதேமாரி இந்த எனக்காக கூட இந்த ஸ்லத்தில் ஜம்பம் எடுத்தாங்க. கடைசியாக நான் எழுதும்போது நான் ஆண்டுகிட்ட ஒரே ஒரு தான் சொன்னேன், நான் இந்த டைம் நான் எழுதுறேன், இந்த டைம் நான் ஃபெயில் ஆகிட்டுனா நான் அங்கேருந்து நான் வந்துடுவேன் அப்படின்னு நான் போனேன். நான் அதேமாரி இருப்பேன், எக்ஸாம் நான் எழுதிட்டு நான் வந்துட்டு நவம்பரில் எழுதினேன். டிசம்பர் ரிசல்ட் வந்துச்சு, நைட் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து அந்த சைட் எனக்கு ஓப்பனே ஆகலை. கூட எழுதினேன் எல்லாருக்குமே ஓப்பன் ஆகிடுச்சு, எனக்கு மட்டும் ஓப்பன் ஆகலை. சரி நான் ஃபோன் ஆஃப் பண்ணி தூங்கிட்டு காலைல நெட் ஆன் பண்ணும்போது மெசேஜ்லாம் வருது, ஃப்ரெண்டுங்கிட்ட வந்து மெசேஜ் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ். கர்த்தர் கிருபையாக பாஸ் பண்ண கிருபை செஞ்சார். பைபிள் ஒரு அழகான வசனம் ஒன்று இருக்குது, நீதிமொழிகளில், நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இலக்கு பண்ண விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு, உண்மையிலே இது எனக்கு ஒரு பெரிய ஜீவ விருட்சம் தான். இந்த ஸ்தலத்தை எனக்காக ஜெபம் பண்ணிக்க எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சந்திரசேகர் அனுக்கும் நான் டைமில் நன்றி செலுத்துகிறேன், கேப்ரியல் அனுக்கும் நன்றி செலுத்துகிறேன், எனக்காக ஜெபித்த ஒவ்வொருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கொடுத்து கர்த்தருக்குள்ளாக நம்மளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்து இந்த நாளிலே அவரிடத்தில் கேட்ட அழைப்புக்கு அவர் இங்கே வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதற்காக அண்ணனுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் அவர் செய்கின்ற பணிகளுக்காகவும் கிரைஸ்டின் சார்பாக நான் வரவேற்கிறேன். இப்பொழுது கூட கடைசியான ஒரு தருணம் நம் மத்தியில் இருக்கிற சிம்சன் அவர்கள் துதியாரனை ஏறெடுத்து இந்த கொடியை நாம் நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாதாக. எனக்கு அழைப்பை கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கடவுளை ஆராதிக்கலாம், எல்லாம் கண்களை மூடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் கத்தாதி கத்தாவே. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ளவர், அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ளவர். உம்மால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்பா. அப்பா மனுஷனை காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. எங்களையே நாங்கள் விரும்பியாய் அப்பா உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்கள் இடைப்படுங்கப்பா, நீங்கள் இடைப்படுங்கப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா, உமக்கு முன்பாக ஒரு குப்பையும் ஒரு தூசியுமாக இருக்கும் டேடி. நீங்கள் வாங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க டேடி. நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா நீங்கள் இல்லாத ஆராதனை அப்பா அது விருதாகி போகும்ப்பா. நீங்கள் வாங்க டேடி, எங்கள் இதயத்துக்குள்ளே வாங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி. என்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாங்கப்பா, இந்த ஆராதனை நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் அப்பா எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் இருதயங்களை காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அப்பா எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. என் இருதயத்தை நிரப்புவீராக. ஓ உம்முடைய அப்பா எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய பேச்சுகள், எங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமதாகனப்பா. உம்முடைய சித்தத்திற்கேற்ப எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே,
ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. பலியாய் தந்தே பரிசுத்த ஆனவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் பலியாய் தந்தேன் பரிசுத்த ஆனவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற யாவரும் என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. என்னுடைய காயங்களை ஆற்றுங்க அப்பா. என்னுடைய கண்ணீரை நீ துருத்தில் வைத்திருக்கிறீர் அப்பா. அது உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. அங்கே வந்தவர்கள் அப்பா ஒருவரும் அப்பா விருதாவாய் போகாதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லாம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்காக நடத்தி கொடுத்தார். இதை எனக்கு ஆயத்தம் செய்த தவசலன் பிரதர் அவர்களுக்காகவும் நன்றி. இந்த நாளில் கூட நாம் கடைசியான நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூடிகையை நாம் நிறைவு செய்யலாம். நம்ம மத்தியில் இருக்கிற கிரீதன் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த கூடிகையை நிறைவு செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் அழகாக பாடலை பாடினோம், துதித்தோம், இதனுடைய வார்த்தையை கேட்டோம், ஆராதித்தோம். அவைகளை நாம் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து நாம் கடைசியாக ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போமா? உங்கள் இருதயத்தை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை நாம் முன்னாடி ஜெபிப்போம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. நீர் சொன்ன கட்டளைகளின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வந்து இந்த இடத்திலே தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறேன். அன்று ஆபிரகாம் தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்று பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் வந்து ஆவியானவர்களை வெளிப்படுத்தி இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டும்படியான கிரைஸ்ட் டிவியின் மூலமாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாங்கள் தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் செலுத்தின பலிகளை ஆராதித்த ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த இடத்தில் கிறிஸ்து இருக்கிறார், எங்களிடத்தில் மத்தியில் இருக்கிறார், எங்களோடு கூட பேசினார், உறவாடினோம். நான் உம்மோடு பேசுவோம், நீர் என்னோடு பேசும் உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களை நாங்கள் அழைக்கவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் அழைத்திருக்கிறீர். கொண்டு வந்து பித குமாரவன் தெரிந்து கொள்ளப்பட்டால் தெரிந்து கொள்ள முடியும் என்று நீ கொண்டு வந்த மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொன்றும் நல்ல முறையில் முடிந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரசன்ன விளைந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொண்டு நீர் பெருகும் நான் சிறு உறுதி செய்வோம். எல்லா துதி கனமும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஐஸ்வரத்தினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் நிறைந்தவராய்
உடைய ஆசீர்வாதம் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானமும் நீடிய சாந்தத்தோடும் வழி நடத்துவாராக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.